கடந்த 10 நாட்கள்ல 8% பெட்ரோல் வந்து விலை உயர்வு போயிருக்கு. அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ₹8 கூட கொடுக்குறோம், 8% நீங்க வந்து கூட்டிட்டே போங்க. பெட்ரோல் விலை ஏத்துனாதான் டாலரை நீங்க வந்து ஈக்குவல் பண்ண முடியும். அப்போ இவங்க டாலர் விலை ஈக்குவல் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்ரோல் விலையை ஏத்திட்டே தான் இருப்பாங்க. $100 வந்து அவனுக்கு ஏறுதுன்னா நம்மளுக்கு ₹9,800 ஏறுதுல. அப்போ இந்தியாவோட பண மதிப்பு வந்து தொடர்ந்து இழந்துட்டே வருது. இந்த மோடி அரசோட கடந்த 14 வருட ஆட்சி, 13 வருட ஆட்சியில வந்து இந்தியா தன் நிலையை வந்து இழந்துட்டே வராங்க. ஒருவேளை இந்தியா கையில இன்னும் கையிருப்பு இருக்கு, இன்னும் ஒரு வருடத்துக்கான கையிருப்பு வந்து இந்தியா கையில டாலர் இருக்கு. இது பற்றாக்குறை ஏறும் போது ஸ்ரீலங்கால ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு இல்லைங்களா, அந்த நிலைமை இந்தியாவுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 700 பெரிய முதலாளிகள் வந்து இந்தியாவை விட்டே வெளியே போயிட்டாங்க. இந்தியாவில் இருக்க மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வெளிநாட்டுல வந்து வாழறாங்க. அது தேவையே கிடையாது. காரணம், இங்க வாழுவதற்கான சூழ்நிலை கிடையாது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இவ்வளோ பெரிய நாடு, தன்னிச்சையா எல்லா வளமும் இருக்க நாடு, சுயமா வந்து தயாரிக்க முடியாம அங்கிருந்து க்ரூட் ஆயில் வாங்கி அதானி கிட்ட கொடுத்து திரும்பி அதானி கிட்ட அதிக விலையோட வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. இது அரசே பண்ணாம அப்ப விலை ஏறிட்டே தானே போகும். இந்த நிலை நீடிச்சுச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இப்ப இருக்கிற 8% 25% போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப மிக அடுத்த மாதத்துக்குள்ளே இது நடக்கலாம். நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒண்ணுமே கிடையாது, சாதாரண ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். அதுக்கு 20 கோடி பேர் சேர்றதுக்கு தயாரா இருக்காங்க. அப்போ ஒரே நேரத்தில் இவ்வளவு பேர் சேர்றாங்கன்னா இது வந்து சாதாரணமா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அதனால சேர்றோம், விளையாட்டுக்கு சேர்றோம் கிடையாது. இது வந்து மிகப்பெரிய சிக்கலை வந்து இந்தியாவுக்கு வந்து ஏற்படுத்தும். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் இளமாறன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் இது தொடர்ந்து திரட்ட 3 மாதங்களாக நடக்குது. உலக அளவில் பல்வேறு மாற்றங்கள் இந்த போருக்கு அப்புறம் நடக்கிறத பார்க்க முடியுது. இந்தியாவிலும் பல்வேறு மாற்றங்கள் நடக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ திடீரென்று இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே 3 முறை பெட்ரோலுடைய விலை ஏற்றப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ₹7 இதுவரையும் ஏற்றப்பட்டிருக்கு. இன்னும் ஏறும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஈரான் அமெரிக்கா போரில் இந்தியாவுடைய நிலைப்பாடால் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்களும் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. இப்போது இந்தியாவுடைய சூழல் என்னவாக இருக்குது? இந்தியாவோட மொத்த பெட்ரோல் இறக்குமதி மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் வந்து இந்தியா வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 90% விழுக்காடு வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் வாங்குறாங்க. பெட்ரோல் வாங்குறது எதை வச்சு வாங்குவாங்கன்னா டாலரை வச்சு தான் வந்து நீங்க பெட்ரோல் வாங்குவாங்க. இந்தியாவில் வந்து டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு ஏறக்குறைய இன்னைக்கு ₹98. காங்கிரஸ் விட்டு போகும்போது இது ₹45 இருந்தது, இன்னைக்கு வந்து ₹98. அதாவது நம்மளோட இந்திய மதிப்பு வந்து மதிப்பிழந்துட்டே வருது. ₹98 பாத்தீங்கன்னா, அதாவது டாலர் வந்து நீங்க ₹1 வந்து ஒரு பீஸா கொடுக்குறாங்கன்னா நீங்க ₹98 நீங்க கொடுக்கணும். நம்மளோட சம்பளமும் ₹95 இருக்கு டாலருடைய ரேட். ₹96 வந்துருச்சு. நீங்க ஃபாரெக்ஸ்ல போய் மாத்தும்போது ₹98 நீங்க நிகரானது வந்துடும். அது ஏறக்குறைய இப்ப இந்தியா டாலரை கொடுத்து பெட்ரோல் வாங்கணும், சரிங்களா? இந்தியா டாலரை கொடுத்து பெட்ரோல் வாங்கினா இறக்குமதிக்கான டாலர் இந்தியா கிட்ட வந்து நிறைய இருக்கணும். ஒரு நாடு வந்து எந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் வந்து அதனோட டாலர் கையிருப்பு வந்து இருக்கும். இறக்குமதியோட ஏற்றுமதி வந்து குறைவாச்சுன்னும் போது நமக்கு டாலர் டெபிசிட் வந்து இந்தியா கிட்ட இருக்கு. இல்ல ஏற்றுமதி இப்போ அதிகமா பண்ணணும். நீங்க இப்போ இறக்குமதி தான் அதிகமா, இறக்குமதி தான் இந்தியா கிட்ட அதிகமா இருக்கு. ஏறக்குறைய $600 பில்லியன் இறக்குமதிக்கான டெபிசிட் வந்து இந்தியா கிட்ட இருக்கு. இது எங்க போய் நிற்கும் அப்படின்னா, நீங்க வந்து உலகத்துல எந்த பொருள் வாங்கினாலும் நீங்க டாலர்ல கால்குலேட் பண்ணி தான் நீங்க வந்து வாங்க முடியும். மணி கன்வர்ஷன்ஸ் இப்ப நீங்க வந்து குறிப்பா இங்கிருந்து நீங்க திரம்ஸை வந்து நீங்க துபாய்க்கு அனுப்புறீங்க அப்படின்னா, இங்க இருந்து நீங்க பணத்தை வந்து டாலரா மாத்தி டாலர்ல இருந்து திரம்ஸா கன்வர்ஷன் நடக்கும். யூனிவர்சலா வந்து டாலர் பெட்ரோ டாலரா இருக்கிறதுனால டாலர் யூனிவர்சல் கரன்சியா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். இல்லை, என்ன கேள்விகள் வருதுன்னா, இப்போ இந்தியா வந்து ஏற்றுமதி, அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமா பண்றதுங்கிறது ரொம்ப நாட்களாகவே இது இருக்கிறது தான். இப்போ இந்த ஈரான் போருக்கு அப்புறம் இது பெரிய சிக்கலாக எந்த அடிப்படையில மாறி இருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்ல, நீங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. இப்ப ஈரானோட நீங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பீங்க. பெட்ரோல் வந்து இது க்ரூட் ஆயில் வந்து அங்க தான் வந்து ஈரான் ஸ்ட்ரைட் ஹார்முஸ் வழியா வந்து வருது. இது வந்து மூடிட்டான். ஒரு நாளைக்கு 3000 கப்பல்கள் போயிட்டு இருந்த வழியில வந்து இன்னைக்கு வந்து 60 கப்பல் தான் போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஒரு கப்பலுக்கு ஏறக்குறைய 7.5 கோடி வந்து நீங்க வந்து பணம் கொடுத்தாதான் வந்து போகணும் அப்படிங்க. அப்ப 7.5 கோடி நீங்க பணம் கொடுக்குறீங்கன்னா அந்த விலையை எது மேல ஏத்துவாங்க? பொருள் மேல ஏற்றுவாங்க. அப்ப இங்க வந்து சேரும் போது என்ன ஆகுது? பொருளோட விலை தன்னிலையா வந்து உயர்ந்துருது. ரெண்டாவது, இந்தியா அளவே ஆனாதான் சீனா. ஏறக்குறைய இந்திய விடுதலை அப்போ எந்த அளவுக்கு இந்தியா இருந்ததோ அதை விட பின்தங்கிய நிலைமையில இருந்தா சீனா. இன்னைக்கு உலகத்தோட முதல் ஏற்றுமதியாளரும் வந்தான். அவனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. பெட்ரோல் வரலனாலும் பிரச்சனை கிடையாது, எது வரலாம். ஏன்னா அவன் இறக்குமதியோட ஏற்றுமதி வந்து அதிகமா பண்றதுனால அவனோட பண மதிப்பு வந்து உயர்ந்துட்டே போகுது. இப்ப நம்ம சொல்றோம் தங்க விலை உயர்ந்துச்சுன்றீங்களே, தங்க விலை உயரல.
பண மதிப்பு வந்து நம்ம இழந்துட்டு வரோம். டாலரோட மதிப்பு ஏறுது. இப்போ வந்து அங்க $1 தான் வந்து அமெரிக்காக்காரனுக்கு ஏறுதுன்னா நம்மளுக்கு $98 ஏறுதுல. $100 வந்து அவனுக்கு ஏறுதுன்னா நம்மளுக்கு $9800 ஏறுதுல. அப்போ இந்தியாவோட பண மதிப்பு வந்து தொடர்ந்து இழந்துட்டே வருது. இந்த மோடி அரசோட கடந்த 14 வருட ஆட்சி 13 வருட ஆட்சியில வந்து இந்தியா தன் நிலையை வந்து இழந்துட்டே வராங்க. எந்த இடத்துலயும் அவங்களோட ரோல் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா ஏறக்குறைய எல்லா வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் இந்தியாவில் வந்து பணம் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. காரணம் டாலரோட வீழ்ச்சி. இங்க நீங்க பணத்தை போட்டு நீங்க திரும்பி டாலரை தான் வந்து வெளியே இந்தியாவுடைய இப்போ இறக்குமதி ஏற்றுமதிங்கிற விஷயம் இருக்குங்கல்ல. இப்போ இந்த போர் வந்ததுக்கு அப்புறம் இறக்குமதிக்கானது இந்த டாலருடைய மதிப்புங்கிறது எந்த அடிப்படையில் இந்தியாவுக்கு இது பின்னடைவாக இருக்கு? நீங்க நிறைய டாலர் கொடுக்கணுங்க. இப்போ உங்க கையில டாலர் கையிருப்பு ரிசர்வ் பேங்க்ல வந்து டாலர் கையிருப்பு வந்து எப்பவுமே வந்து இருக்கும். நீங்க வந்து இப்போ அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு வந்து $1000 நீங்க பேரல் இறக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு $1,00,000 நீங்க கொடுக்கணும். இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஏற்கனவே டாலர்களா இப்போ தங்கம் வந்து இப்போ சைனா வந்து தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் இருக்கு. இப்போ இந்தியாவில் வந்து அதிகமாக டாலர்களை வாங்கி சேமிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னாங்க. அதுல ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்களா, அது எந்த அளவுக்கு உண்மை? டாலர் பற்றாக்குறைன்றது நீங்க எவ்வளவு இறக்குமதி பண்றீங்கன்னு இந்த டாலர் தானே கொடுத்தாகணும். ஆமா, இப்போ ஏறக்குறைய 90% பணம் எதுல போகுது அப்படின்னா தங்கத்துக்கும் பெட்ரோலுக்கும் தான் வந்து இந்தியா வந்து டாலரை கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்தியா பெரிய அளவு நுகர்வு வந்து தங்கத்தை வச்சிருக்காங்க. அதுவும் பொதுமக்கள். மற்ற எந்த நாட்டிலையும் வந்து கன்சியூமிங் கோல்டு வந்து வேற எங்கேயுமே கிடையாது. அரசு வச்சுட்டு இருக்கும். தனி மனிதர்கள் தங்கம் வச்சுன்னு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆனா இந்தியாவில் வந்து தனி மனிதர்கள் தங்கம் வாங்கும் திறன் வந்து அதிகம். கலாச்சாரமா இருக்கு. ஆமாமா, கலாச்சாரமா இருக்கு. நீங்க கல்யாணம் காது குத்துல இருந்து எல்லாத்துக்கும் தங்கத்தை போக வேண்டிய தேவை இருக்கு. அப்ப நீங்க தங்கத்தை எங்க வாங்கணும் அப்படின்னும் போது இறக்குமதி பண்ணி தான் வாங்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இந்தியா தங்கத்தை இறக்குமதி பண்ணும் போது திருப்பி டாலர்ல பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை தேவைப்படுது. நீங்க டாலர்ல கட்டணும்னா இந்தியாவை நீங்க விற்கணும். இந்தியா ரூபாயை நீங்க வித்து டாலரா கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னும் போது இந்தியாவோட பணம் வெளியே போகல, டாலர் தான் வந்து வெளியே போகுது. இதுவே நீங்க தங்கத்தை ஏற்றுமதி பண்றீங்கன்னா இந்தியாவுக்கு பணம் உள்ள வரும், இந்தியாவுக்கு டாலர் உள்ள வரும். அப்ப இந்தியாவோட பண மதிப்பு வந்து உயரும். சரி, இப்போ இந்த பண மதிப்புகள் ஏற்றமாகுது அப்படின்றத சொன்னீங்க. இப்போ ஏற்கனவே பெட்ரோலுடைய விலை $107 கிட்ட வந்திருக்கு. இப்போ இன்னும் அது வந்து அதிகரிக்கும், ஒரு பெரிய ஆபத்தை எதிர்நோக்கும் அப்படின்றாங்க. நம்ம பேசிட்டு இருக்க இந்த வேலையில கூட 25 காசு வந்து ஏறி இருக்கு. $8 இன்னைக்கு $108 பெட்ரோல். ஏறக்குறைய $108 வந்து 8%. கடந்த 10 நாட்கள்ல 8% பெட்ரோல் வந்து விலை உயர்வு போயிருக்கு. அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து $8 கூட கொடுக்குறோம். 8% நீங்க வந்து கூட்டிகிட்டே போங்க. டாலர் மதிப்பு நீங்க வந்து பெட்ரோலை வந்து விலையை குறைக்கணும் அப்படின்னா பெட்ரோல் விலை ஏற்றினாதான் டாலரை நீங்க வந்து ஈக்குவல் பண்ண முடியும். அப்போ இவங்க டாலர் விலையை ஈக்குவல் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ரோல் விலையை ஏற்றிட்டே தான் இருப்பாங்க. ஒருவேளை இந்தியா கையில இன்னும் கையிருப்பு இருக்கு, இன்னும் ஒரு வருடத்துக்கான கையிருப்பு வந்து இந்தியா கையில டாலர் இருக்கு. இது பற்றாக்குறை ஏறும் போதே ஸ்ரீலங்காவில் ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு இல்லைங்களா, அந்த நிலைமை இந்தியாவுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியா நைஜீரியாவோட நிலைமைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டாலர் பற்றாக்குறை தொடர்ந்து ஏற்படுத்திட்டே இருந்தா. இவ்வளவு பெரிய நாடு, தன்னிச்சையா எல்லா வளமும் இருக்க நாடு, சுயமா வந்து தயாரிக்க முடியாம அங்கிருந்து க்ரூட் ஆயில் வாங்கி அதானி கிட்ட கொடுத்து திரும்பி அதானி கிட்ட அதிக விலையோட வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. இது அரசே பண்ணாம அப்ப விலை ஏறிட்டே தானே போகும். இந்த நிலை நீடிச்சுச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இப்ப ஏறக்குறைய 8% 25% போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப மிக அடுத்த மாதத்துக்குள்ளே இது நடக்கலாம். 25% $125 பெட்ரோல் போகும். அப்போ பெட்ரோல் நீங்க $125 போடுறீங்கன்னா அது இவங்கெல்லாம் அந்த விலையை வந்து இம்போஸ் பண்ண முடியும். நீங்க காய்கறியில இருந்து அத்தியாவசிய தேவைகள்ல இருந்து எல்லாமே வந்து விலை உயரும். டீசல்லையும் இது பாதிப்பு வரும். டீசலையும் ஏத்துறாங்க. பெட்ரோல் டீசல் ஈக்குவலா தானே ஏத்திட்டு தானே வருவாங்க. எல்லாத்துலயுமே விலை ஏறிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு $100 நினைக்கிறேன் டீசல். அப்போ இந்த விலையேற்றம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா பொருட்கள் மேலேயும் வந்து நம்மளுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கம் நம்ம இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சைலண்டா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு கடந்த கால இந்த ஒரு மாதத்தில் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் தெரியும். ஏதோ ஒரு கால் இந்தியாவில் வந்து நடந்துட்டே இருக்கு. இந்தியா முழுக்க வந்து ஏதோ ஒரு கால் வந்து இந்த ஜென்சிஸ் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அது இப்ப இருக்கிற இந்த அரசியல் தலைவர்களுக்கு வந்து இது இன்னும் புரியாம இருக்கு. இது வந்து சரியான போக்கும் கிடையாது. இது வந்து பெரிய அளவுக்கான வீழ்ச்சியை வந்து இந்தியா வந்து சந்திக்க தயாராகிட்டே இருக்கு. நீங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒண்ணுமே கிடையாது, சாதாரண ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். அதுக்கு 20 கோடி பேர் சேர்த்துக்கு தயாரா இருக்காங்க. பிரான்ஸ் 11 டிவில இருந்து அமெரிக்கால இருக்க எல்லா டிவி சேனல்களும் அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ ஒரே நேரத்தில் இவ்வளவு பேர் சேர்றாங்கன்னா இது வந்து சாதாரணமா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் அதனால சேர்றோம், விளையாட்டுக்கு சேர்றோம் கிடையாது. இந்த வளர்ந்து ஒரு கடந்த கால ஒரு 25 வருட கால சூழ்நிலையில பிறந்த பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த நாடு கிட்ட. இந்த நாடு அதை வந்து கேட்கறதே கிடையாது. இவங்க வந்து பகட்டான ஒரு வாழ்க்கை, ராஜா மாதிரியான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ரொம்ப சாதாரணமா வந்து புறந்தள்ளிட்டு இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய சிக்கலை வந்து இந்தியாவுக்கு வந்து ஏற்படுத்தும். அதுக்கான கால் தான் அந்த பாரதிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இப்போ மத்திய அரசை பொறுத்தா வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் அதில் உருவாகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடி, விலையேற்றம், இதுக்கும்
காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு என்ன தொடர்பு? இல்லை, நம்ம இப்போ எண்ணத்தை வலுத்தட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, டிகிரிக்கு கொடுக்குறோம். நீங்கள் ஒரு நாடு வந்து என்ன பண்ணணும்னா, அந்த நாட்டில் வாழ்கிற அந்த 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 நாட்டில் வர குடிமகனுக்கு அவன் வாழ்வதற்கான சூழ்நிலையை வந்து உருவாக்கணும். இந்தியா அது வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நீங்க நேரடியாவோ மறைமுகமாவோ இந்த அரசுக்கு வந்து நீங்க உதவி பண்ணிட்டே தான் இருக்கீங்க. நீங்க வாங்குற வத்தி குச்சில இருந்து எல்லாத்துக்கும் வந்து மறைமுகமா வெர்ச்சுவல் மணின்னு சொல்லிட்டு நீங்க வெர்ச்சுவல் டாக்ஸ் வந்து பே பண்ணிட்டே தான் இருக்கீங்க. அப்ப கன்சூமிங் திறன்ன்றது உங்களை சார்ந்து தான் இருக்கு. அப்ப இவ்வளவு பணத்தை வந்து இந்தியா வாங்குது, உள்ள இத்தனை 1000 கோடியை வந்து இந்தியா வாங்குது. என்ன கட்டமைப்பு பதிலுக்கு இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குன்றத பார்க்கணும். சாலைகள் போட்டுட்டோம், மாளிகைகள் கட்டிட்டோம் அப்படின்னா, மாளிகைகள் எவ்வளவு கட்டிட்டு இருக்கீங்களோ குடிசைகள் அவ்வளோ வந்து இருந்துட்டு இருக்கு. அப்போ படித்த இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஸ்விக்கில, ஜொமேட்டோல, டன்சோல ஓட்டுற பசங்க எல்லாம் படிச்ச பசங்க. ஒரு காலத்துல வந்து வேலை இல்லாதவங்க தான் வந்து ரிக்ஷா ஓட்ட போகணும்னு சொல்லுவாங்க, மாடு மேய்க்க போகணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு படிச்சவங்களே மாடு மேய்க்க போக வேண்டிய நிலைமையும், டன்சோ, ஸ்விக்கி இந்த மாதிரி டெலிவரி வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குறது யாரு? இந்த அரசாங்கம் தான். இப்போ தேசிய அரசியலை பொறுத்தவரையில, வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரையும் பிரதமர் மோடி அரசு ஒரு சரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வெளியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கு. என்னதான் மதவாத அரசியல் இப்படி முன்னப்பின்ன இருந்தாலும் ஒரு வெளியுறவு கொள்கை விஷயத்துல ஒரு சரியான நிலைப்பாடு தான் இருக்காங்கிறது ஒரு பொதுவான ஒரு பார்வையா இருக்கு. அந்த பார்வை சரியா? நீங்க இந்தியாவை தவிர்த்து மற்ற எந்த நாடால பாருங்க, பக்கத்து நாடோட சண்டை இருக்கான்னு பாருங்க. பக்கத்து நாடோட எல்லா நாடும் உறவா தான் இருப்பான். ஐரோப்பியால அத்தனை நாடுகள் இருக்கு. எந்த நாடும் எந்த நாடோடையும் வந்து சண்டை போடுறது கிடையாது. அமெரிக்கா ஒருங்கிணைந்த மாநிலங்கள் தான் எல்லாமே. எந்த மாநிலங்களும் வந்து தனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறது கிடையாது. இந்தியா பக்கத்துல இருக்க பாகிஸ்தான்ல, சைனால, இங்க கீழே வந்து மிடில் ஈஸ்ட், இது ஈஸ்ட் இந்தியாவில், கீழே ஸ்ரீலங்கால, இவங்களோடலாம் என்ன மாதிரியான உறவுகள் வச்சிருக்காங்க? இவங்களுக்கு கோர் வந்து இஸ்லாமியர் எதிர்ப்பு மட்டும் தான் இவங்களோட கோர். அப்ப இஸ்லாமிய எதிர்ப்பு இருக்கணும்னா இவங்களுக்கு பாகிஸ்தான் இருக்கணும். இஸ்லாமிய எதிர்ப்பு பாகிஸ்தானை தவிர பாக்கி எல்லா இஸ்லாமிய நாடுகளோடையும் இந்தியா ஒரு நட்புறவோடு தானே இருக்காங்க. யுஏஇ இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், அதுதான் சொல்றேன். எல்லா நாடுகளோடையும் இவங்க உறவு. அங்க வந்து பணம் இல்ல. நீங்க வந்து எதை வச்சு நீங்க சண்டை போடுங்க? அதாவது இது வரலாறு, நீங்க போனீங்கன்னா அது வரலாறுக்குள்ள இருந்து நீங்க போக வேண்டிய தேவை இருக்கும். இந்திய பிரிவினையில இருந்து எப்படி வந்து இந்தியா வந்து இதுல ஊறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பாதிப்பு கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்து இஸ்லாமியர்களால பெரிய பாதிப்பு வந்து கிடையாது. ஆனா அந்த பக்கங்கள்ல வந்து முகாலியர்கள் காலத்துல இருந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கான பாதிப்பு வந்து இருக்கு. கோயில் அடிச்சிருக்காங்க, இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களுக்கு வந்து வரி போடுறது, இதெல்லாம் இருக்கு. அதோட நீட்சியை வந்து இவங்க அறுவடை பண்றாங்க. கடந்த கால வரலாறுகள் எல்லாம் வச்சு நம்ம என்ன பாலிடிக்ஸ் நீங்க பேசுவீங்க? இல்ல அது சார், நம்ம தேசிய அரசியலை வச்சு வெளியுறவு அரசியலையும் அதே பார்வையோட பாக்குறோமான்னு கேட்கிறேன். இல்ல, அது நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க வந்து நான் பெட்ரோல் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து பெட்ரோல் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் வண்டி ஓடுமா? பண்ண முடியாது. ஏறக்குறைய 90% பெட்ரோல் நீங்க வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்தா வாங்கி வேண்டிய தேவை இருக்கு. அங்க நீங்க மத அரசியல்லாம் வந்து பேச முடியாது. இங்க இருந்து நான் வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு சவுதி அரேபியாவோட அரசர் என்ன பண்ணி ஆகணும்? கட்டி பிடிச்சிதான் ஆகணும். இல்ல தீட்டுன்னுவீங்களா? இல்ல சவுதி அரேபியாவோட அரசர் இந்தியாவுக்கு வந்தா நீங்க வந்து உள்ள விட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. வெளியுறவு கொள்கை வேற. இவங்க இங்க பண்ற இந்த அரசியல் வந்து எல்லாத்துலயும் கமிஷன், எல்லாத்துலயும் ஊழல், எல்லாத்துலயுமே வந்து கரப்ஷன் வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து அப்படியே முழுசா இருக்கு. இதனோட கால் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு வந்து மக்கள் சேருது. நீங்க இந்த சின்ன பசங்கன்னு சொல்றீங்களா, இந்த சின்ன பசங்கள் பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. இந்தியா வந்து புரட்சி நோக்கி போகக்கூடிய காலங்கள் கூட வந்து வெகு விரைவில் இருக்கும். இலங்கை ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடிகளை நோக்கி செல்லுது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்தியா அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கா? இல்ல, இந்தியாவுக்கு எப்பவுமே ரிசர்வ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அது இந்தியா தப்பிக்கிறதுக்கான இன்னொரு பெரிய காரணம் அன்ஆர்கனைஸ் செக்டர் இங்க அதிகம். இப்போ வந்து தனி மனித சேமிப்பு இருக்கு இல்லையா, இது வந்து பேங்க்ல போயிட்டு மக்கள் யாரும் போடுறதே கிடையாது. சீட்டு போடுவாங்க, பணம் வச்சிருப்பாங்க, சீட்டு போடுவாங்க, நகை வாங்கி நகையா வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ரிசர்வ் இருக்கிறதுனால இந்தியா அந்த நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது நம்மளோட ரிசர்வ் பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. லிக்விடேட் பண்றதுக்கான இதுவே வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இது விலையேற்றத்திற்கு கொண்டு போகும். நீங்க வந்து டிஃபிசிட் 0 ஆக்க முடியாது. நீங்க இந்தியா கிட்ட டாலரே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டாலர் வந்து தான் ஆகணும். காரணம் என்னன்னா இங்க இருக்க ஐடி கம்பெனிக்கு டாலர்ல தான் அவன் சம்பளம் கொடுக்குறான். இன்னொரு விஷயம் பாருங்க, இந்தியால இருந்து வெளிநாடு போனவங்க எத்தனை பேர் இந்தியாவுக்கு திரும்பி வராங்கன்னு பாருங்க. வெளிநாடுகளுக்கு போனவங்க யாருமே இந்தியாவுக்கு திரும்பி வர மாட்டாங்க. காரணம் என்ன? இங்க வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லைன்றாங்க. கடந்த 2021 இருந்து 24 வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 700 பெரிய முதலாளிகள் வந்து நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்தியாவை விட்டே வெளியே போயிட்டாங்க. இந்தியாவில் இருக்க மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வெளிநாட்டில் வந்து வாழறாங்க. அது தேவையே கிடையாது. காரணம் இங்க வாழ்வதற்கான சூழ்நிலை கிடையாது. எல்லாத்துலயும் ஊழல், எல்லாத்துலயும் லஞ்சம். இது வந்து ஜெனரலைஸ் ஆக்கி வச்சிருக்காங்க. இந்திய அரசாங்கம் என்ன மாதிரி விஷயங்களை மாற்ற அமைச்சிட்ட இந்த ஆபத்திலேருந்து மாற்ற முடியும்? இல்லை, நீங்கள் பொருளாதார கொள்கையில் வந்து நீங்கள் மாற்றம் செல்ஃப் சஸ்டெயினாக நீங்கள் வந்து பெட்ரோலை தயாரிக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் வந்து அதானி கிட்ட கொடுத்து நீங்கள் ஏன் வாங்கணும்? இந்தியாவில் வந்து தனியாக வந்து இந்தியாவோட சொந்த நிறுவனங்கள் இருக்குது, அவங்க கிட்ட இருந்து கொடுத்து ஏன் வாங்க மாட்டீங்க?
ONGC எல்லாம் எடுக்கிறது எதனால? எடுக்கிறாங்க. எடுத்து க்ரூட் ஆயில் வந்து திருப்பி வந்து அதானி கிட்ட தான் கொடுக்குறாங்க. பேஸ் மெட்டீரியல் திரும்பி அதானி கிட்ட கொடுக்குறாங்க. இந்திய நிறுவனங்கள் வழியா வாங்கி இங்க இருக்கிற அதானி கிட்ட கொடுத்து திருப்பி இந்திய மக்களுக்கு வந்து நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. எந்த அரசாங்கம் இப்படி பண்ணும்? இந்த விலையேற்றம் தொடர்ச்சியா வந்து இந்த டாலர் வீழ்ச்சி, இந்திய மதிப்புக்கான வீழ்ச்சி, இதெல்லாம் வந்து இந்தியாவை எங்க எடுத்துட்டு போய் நிக்க வேண்டுங்கிறத வந்து நம்ம வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாத நிலையை வந்து இந்தியா போயிட்டே இருக்கு. பிஎஃப்ல யாருக்காச்சும் காசு இருந்தா கூட நீங்க எடுத்து வச்சுக்கணும். நீங்க பிஎஃப் காசெல்லாம், ஏன்னா எல்ஐசில இருந்து காசை எடுத்துட்டாங்க ஏற்கனவே. உங்களுக்கு ரிசர்வ் கோல்டுக்கு வந்து பாண்டு கொடுக்குறாங்க, அந்த கோல்டு இது வரைக்கும் வந்து கிடையாது. ஏன்னா அவங்க வாங்க சொல்லும் போது 55,000 ரூபா கோல்டு, இன்னைக்கு வந்து 1,25,000 ரூபா. எந்த பணத்தை வச்சு இந்த காசை போட்டு இவங்க கொடுக்க முடியும்? முடியாது. எல்லாத்துலேயுமே வந்து தொடர்ச்சியா வந்து பொருளாதார தோல்வி வந்து சந்திச்சுட்டே இருக்கு இந்தியா. நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா 1008 பிரச்சனை இருக்கு. சீனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனிக்கு 7 ஹார்ஸ் பவர் கொடுக்குறான் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி. இந்தியாவில் இருக்க பெரிய கம்பெனிக்கு 3 ஹார்ஸ் பவர் கூட கொடுக்க முடியல இந்தியாவால். இத்தனை வளங்கள் இருந்தோம். அப்போ இத்தனை வளங்கள் எங்கே போகுதுன்னா இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் இவங்களுக்கு கொள்ளை பணமா இவங்களுக்கு போயிட்டே இருக்கு. மக்களுக்கு கீழே வந்து எதுவுமே சேருதில்ல. மக்களுக்கு எப்போ பரவலாக்கப்பட்ட பணம் கீழே போய் சேருதோ, இந்த கரப்ஷன் இல்லாத ஆட்சி நடக்குதோ, இந்தியா வந்து அப்போ தானாலே வந்து உயரும். சரி சார், இப்போ ஈரான் அமெரிக்கா போர் அதோடைய கட்டம் இப்போ என்னவாக இருக்கு? இல்லை, இன்னைக்கு காலையில் சண்டே தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் சண்டை. ஈரானோட நேவி மேலே வந்து அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஒரே திட்டம் தான், ஹர்மஸ் ஸ்ட்ரைட்டை வந்து யார் கையில் வச்சுன்னு இருக்காங்களோ அவங்க ராஜா. எதுக்கு ஈரான் கையில் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஈரானுக்கு ஒரே விஷயம் தான், உன்னோட பேஸ் நீ 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க, என்னோட அரேபிய வளைகுடா நாடுகளில் தான் உன்னோட பேஸ் இருக்கு. உன்னை நான் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் பேஸ் என்னால் வந்து அடிக்க முடியும். இன்னைக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட கட்டுமானமே வந்து சிதைஞ்சு போயிருக்கு. அவங்கள இருக்க முதலாளிகள்லாம் வந்து வெளியே போயிடுறாங்க. எந்த பிம்பத்தை வச்சு அவங்க கட்டினாங்கன்னா உலகத்திலே மிக பாதுகாப்பான நாடுன்னாங்க. ஒரே ஒரு ட்ரோன் வந்து விழுந்துச்சு. ஏறக்குறைய வந்து 40% கட்டுமான நிறுவனங்கள் வந்து வேலையை விட்டாங்க. அப்போ ஈரான் வந்து பொருளாதார நெருக்கடியை வந்து திட்டமிட்டு வந்து வளைகுடா நாடுகள் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. வளைகுடா நாடுகளில் அந்த திட்டமிட்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட அவன் என்ன பண்ணுவான்? இமீடியட்டா அமெரிக்கா ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்துன்ற நிலையில் தான் வரும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அமெரிக்கா இறங்கி போர் செய்யறதுக்கான சூழ்நிலை இப்ப கிடையாது. அமெரிக்க மக்களே அதை வந்து விரும்புறது கிடையாது. உலகமே போரை விரும்பாம ஒரு சூழ்நிலை தான் வந்து உருவாயிட்டு இருக்கு. இப்ப போயிட்டு ஈரான்ல நடந்த மாதிரி வந்து ஈராக்ல நடந்த மாதிரி போர் வந்து அமெரிக்காவில் இப்ப பண்ண முடியாது. ஆப்கானிஸ்தான்ல இறங்கி பண்ண மாதிரி போர் வந்து அவங்களால இப்ப பண்ண முடியாது. பேச்சுவார்த்தை மூலியமா தான் அவங்களால வந்து தீர்வு காண முடியும். எவ்வளவு பொதுமக்கள் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த போர்ல நீங்க பார்க்க முடியுங்க. இது வரைக்கும் நம்ம பல போர்களை பார்த்திருக்கோம். ஆனா ஈரான்லயும் இதுலயும் நடந்த போர்ல பொதுமக்களுக்கான சாவு எண்ணிக்கை மிக குறைவா தான் இருக்கு. ஏன்னா போர் நடக்கல. இப்ப நடக்கிறது பொருளாதார போர். இந்த ஒப்பந்தம் மூலியமா அவங்க வந்து இதே நம்ம பேசுறதுக்கு இதே வேலையில பேரலா இன்னொரு வழியுமே வந்து சவுதி அரேபியா வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ஹர்முஸ் ஸ்ட்ரைட் மாதிரியே பக்கத்திலேயே வந்து ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி ஃபுஜைரா கிட்ட வந்து ஒரு வழியை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது நடந்துச்சு அப்படின்னா ஒருவேளை இதுக்கான மாற்றங்கள் வந்து நிகழும் 2027 அப்புறம் பண்ற மாதிரி. ஆமா, ஆனா என்ன விஷயம்னா அந்த அளவுக்கான சுத்திட்டு போகணும். திருப்பி நீங்க தொலைவு இருக்கு. தொலைவுன்னும் போது எரிபொருள் இருக்கு. எரிபொருள்னும் போது கட்டணம் உயரும். இது வரைக்கும் நம்மளுக்கு மலிவா கிடைச்ச எல்லாமே திருப்பி வந்து விலை உயரும். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா.